ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சேரீயில் இருக்கக்கூடிய வித்து ப்ளவுஸில் பார்டர் இருக்கும். அந்த பார்டரை யூஸ் பண்ணி சிம்பிளான முறையில் ஸ்கேலப் டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். கேன்வாஸ், லைனிங் கிளாத், மெயின் கிளாத் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். பேப்பர் அல்லது நம்ம சார்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் சார்ட் தான் எடுத்திருக்கேன். சார்ட்லேயே இதோட அளவுகள் நம்ம குறித்து கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை லைனிங் கிளாத் அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க சார்ட்டில் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வச்சு நம்ம லைனிங் கிளாத்லேயும் மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அளவுகள் ஸ்க்ரீனில் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போட் நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த 44 சைஸுக்கு கழுத்து அகலம் எவ்வளவு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 4 இன்ச் எடுத்துருக்கோம். மேல் ரவுண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு 3 இன்ச் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். கார்னர் பகுதியிலேருந்து கரெக்டாக 1.25 இன்ச் அந்த ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப் நம்ம கொடுத்துடலாம். கீழே இருந்து கரெக்டாக பாருங்கள், ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேல் ரவுண்டு குறிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா முழு ஹைட்டு 11 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் இருந்து கீழே 1.25 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு லைன் போட்டிருந்தோம். அப்படியே கிராஸாக பாருங்கள் ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு, எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடுலேயே நீங்கள் கட் பண்ணி தைக்கலாம். ஆல்ரெடி நான் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியும் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படி இல்லாட்டினா நம்ம சார்ட்டில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு இதே பேப்பரை நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியும் தைக்கலாம். எல்லா மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்டு ஷேப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல எந்த ஷேப் வேண்டுமானாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ரவுண்டு ஷேப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்ட்டு மார்க் நான் போடுறேன். இப்போ இந்த பேப்பரை வச்சு நம்ம லைனிங் கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தோட ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி வச்சுக்கணும், ஓகேங்களா? ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். இது தையலுக்காக தான் இந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸு. பாருங்கள், இந்த துணியோட கரைப்பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி இருக்கணும். ஓப்பன் பகுதியும் நம்மளை பார்த்து வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இந்த நெக் பகுதியோட பின்துண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம், ஓகேங்களா?
ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வராமல் பின்பக்கத்தில் ஓப்பன் வைக்கிறனால நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பகுதியிலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மேல் ரவுண்டை நம்ம வந்து அப்படியே லைன் போட்டுட்டு அவுட்லைனுமே அப்படியே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். சைடு வந்து நம்ம இணைக்கிறனால எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஒரு 1.25 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தையலுக்காக விட்டே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் இணைக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம் அந்த நெக் பகுதியை. இந்த இடம் லைன் வந்து கிராஸாக போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பார்டர் வரும். கிராஸாகவே பார்டர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பீஸுமே நம்ம வந்து தனித்தனியாக தான் நம்ம வந்து பார்டரை வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம். அதனால ஒரு லைன் வந்து நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். அந்த லைனை ஒட்டியே இந்த பேப்பரை கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே அவுட்லைனை வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் தான் நம்ம ஸ்கேலப் வந்து வரைய போகிறோம். கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா நெக் பகுதியிலேருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் இதோட ஹைட் வந்து கிராஸாக ஒரு லைன் போட்டிருந்தோம். இதோட ஹைட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு 18.5 இன்ச் வருது. நம்ம அதே 18.5 இன்ச்சையும் குறிக்கலாம். அப்படி இல்லாட்டினா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே அளவுக்கு தான் குறிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ 2ஆம் அடித்து கேன்வாஸை 2ஆம் அடித்தா அகலம் ஒரு 4 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ மடிப்பு பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3/4 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அடுத்த லைனுமே பார்த்தீங்கன்னா அதே 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த ஸ்கேலப் டிசைனில் ஸ்கேலை யூஸ் பண்ணி வரையணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 லைன் கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து டபுள் லைன் அழகாகவே நம்ம வந்து லைன் போட்டுட்டோம். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழ் நோக்கி தான் ரவுண்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கு எதிர்ப்புறம் வர்ற மாதிரி நம்ம வந்து அந்த வளைவு டிசைன் வந்து போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள் வரிசையாகவே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். கீழே அந்த ரவுண்டு ஷேப் போடும் பொழுது அந்த லைனை விட்டு வெளியிலையும் வரக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. கரெக்டாக அந்த லைனை ஒட்டியே கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஒரு வளைவு ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம்.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தில் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை வச்சுட்டு நம்ம அயன் பண்ணிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் 2 சைடுமே. இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக 2 துணியுமே கரெக்டாக சேமாக வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து கழுத்து பகுதியிலருந்தே தச்சு வரணும். ஸ்கேலப்புக்கு மட்டும் தைக்காமல் கழுத்து பகுதியிலருந்தே கரெக்டாக தைக்கணும். கழுத்து பகுதியிலருந்து தைக்கும் பொழுது பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கழுத்துக்கு மட்டும் நம்ம வந்து தையல் போடணும். கரெக்டாக பாருங்கள், நான் வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்து தையல் போடுறேன். கழுத்துக்கு மட்டும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் போட்டுட்டு பாருங்கள், அந்த இடம் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம விட்டுருந்தோம். அந்த இடத்துல கிராஸாக இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கேலப் டிசைனில் ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். பொறுமையாக தைக்கணும். 2 ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து தைச்சி வரணும். ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாலாம் தைக்கக்கூடாது. எப்போதுமே ஸ்கேலப் டிசைனுக்கு 2 குத்தாக தைச்சி வந்தால் தான் அதோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிசைனை தைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனை ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். பொறுமை இல்லாதவங்கனால இந்த மாதிரி டிசைனை கண்டிப்பாக கற்றுக்கவே முடியாது. அதனால் பொறுமையாக பார்த்து கவனமாக கற்றுக்கங்க. இந்த மாதிரி டிசைனுக்கு அமௌண்ட்டுமே கூடுதலாக அதிகமாக தான் வரும். ஏன்னா நம்ம வந்து வரையும் போதே பார்த்திங்கன்னா பொறுமையாக அழகாக பொறுமையாக வரையணும். கட் பண்ணுறது அதை விட முக்கியம். அதுக்கப்புறமா அயன் பண்ணி அதுக்கப்புறமா துணியிலையும் வேறு நம்ம 2-3 முறை வந்து தைக்கணும். அதனால் இந்த நெக் டிசைனுக்கு நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டை விட கொஞ்சம் கூடுதலாக தான் வாங்கிக்கணும். ஓகேங்களா? அதனால் பார்த்து பொறுமையாக கற்றுக்கங்க. இந்த மாதிரி டிசைனை தான் கஸ்டமர் வந்து விரும்பி வந்து போடுறாங்க. நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய டிசைன் எல்லாமே அழகாக ஈஸியாக கற்றுக்கிட்டு ஈஸியாகவே தச்சு கொடுக்க முடியும். அந்த கட்டிங் மெத்தடு மட்டும் நீங்கள் கவனமாக கொஞ்சம் வந்து திறமையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களால் கற்றுக்க முடியும். தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கண்டிப்பாக இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு கேன்வாஸ் இல்லாமல் தைக்கக்கூடாது. கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழகும் பொழுது கண்டிப்பாக மீட்ரு கணக்கில் கேன்வாஸ் வாங்காதீங்க. ஒரு பாக்கெட்டாகவே வாங்கிக்கங்க. எப்போதுமே டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம வந்து மொத்தமாக வாங்கினா தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். தனித்தனியாக வாங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் தான் வேஸ்ட்டாக போகும். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களாக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் திருப்பும் பொழுது நம்ம கைகளோட விரல் பகுதியை வச்சு தான் நம்ம பார்த்து பொறுமையாகவே திருப்பணும்.
ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கைகளோட விரல் பகுதியை வச்சு பொறுமையாக திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிசைனோட ஷேப் எடுத்து விடுறதுக்காக கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும். இந்த டிசைன் தச்சு பழகிறா இருந்தாலும் சரி, இல்லை கஸ்டமருக்கு தைக்கிறா இருந்தாலும் சரி, இல்லை யாருக்கோ தைக்கிறா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரூ ட்ரைவர் பக்கத்துலேயே இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும். இது போல் பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அழகாக இதோட ஷேப் நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஷேப் நம்ம எடுத்து விட்டுட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேலப்போட அந்த கார்னர் பகுதியில் அழகாக இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு குத்தி அதோட ஷேப் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக அதோட ஷேப் எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஒருவேளை அயன் பண்ணிட்டும் படிமான தையல் போட்டுக்கலாம், இல்லை படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமும் அயன் பண்ணிக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கணும். படிமான தையல் போடும் பொழுதும் சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் அழகாக நீட்டாக நம்ம விரல் பகுதியை வச்சு அதோட சுருக்கத்தை எல்லாம் எடுத்து விட்டுட்டு அழகாக இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுது அந்த பார்டர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது தையலோட சைஸ் பொடி தையலில் இருக்கணும். பெரிய சைஸ் தையலும் தைக்கக்கூடாது, நார்மல் சைஸ் தையலும் தைக்கக்கூடாது. பொடி தையல்லே அழகாக நீட்டாக தைச்சிக்கலாம். தையல் பார்த்திங்கன்னா வளைவு நெளிவாக தைக்காமல் ஒரே அளவாக நேராகவே தைச்சி வரணும். அதே மாதிரி அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியாமல் அழகாக நீட்டாக அந்த மெயின் கிளாத்தையே கவர் பண்ணி நம்ம தைக்கணும். இப்போ நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதை பின்பக்கமாக திருப்பி ரெண்டு துணியுமே சேர்த்து அவுட்லைனில் ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுட்டு அதோட பிசிறு பகுதியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரவுண்டு பகுதியுமே நம்ம தைக்க போகிறோம். ரவுண்டு பகுதி தைக்கும் பொழுது ஒன்று கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதியை நம்ம தைச்சிட்டோம், அதுக்கப்புறமா ஓப்பன் கட் பண்ணியும் தைக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஓப்பன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக் பகுதியும் தைக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் தைக்கலாம். இப்போ இந்த மெத்தடு படி நீங்கள் ஒரு முறை தைச்சி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தான் கரெக்டாக நம்ம தைக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய அந்த நெக் ஷேப்புமே நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தியே நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தொலை தொலைன்னு இல்லாமல் அந்த நெக் பகுதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
ஒரு மாதிரி தடிமனாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கேன்வாஸ் கொடுத்து நம்ம தைக்கிறோம். ரெண்டையுமே அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பார்டரை வச்சு நம்ம இணைச்சி தைக்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுருந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அளவுகள் வரணும் பாருங்கள். சைடில் எக்ஸ்ட்ரா ஏற்றியும் இறக்கியும் வரக்கூடாது. ஏன்னா கட்டிங்லேயே நம்ம வந்து பொருத்தமாக நம்ம கட் பண்ணிட்டோம். இது போல் பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா விடவே இல்லை. இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக வந்து இணைச்சிக்கலாம். இணைக்கும் பொழுது பின்கழுத்தோட உயரம் எவ்வளோ வந்துச்சோ நம்மளுக்கு அந்தளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்மளுக்கு 11 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. கீழே பாருங்கள் ஏற்றி இறக்கி வராமல் கரெக்டாக இருக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 இன்ச்சு வந்து டிஸ்டன்ஸ் வந்து விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே அழகாக நம்ம வந்து இணைச்சிக்கலாம். பாருங்கள் இணைக்கும் பொழுது அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் தைக்கணும். ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு அழகாக நீட்டாக பொறுமையாக இணைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய பகுதியுமே நம்மளுக்கு வந்து அழகாக நம்ம கட் பண்ண அளவுக்கே கிடச்சிருச்சு. இப்போ ஒன் சைடு நம்ம வந்து அழகாக நீட்டாக இணைச்சிட்டோம். அதே மாதிரியே அந்த சைடுமே இணைச்சிக்கலாம். இணைக்கும் பொழுது எத்தனை வளைவு இருக்குன்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கணும். 3 வளைவு இருக்குது. 4வது வளைவில் தான் நம்ம வந்து இணைச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த சைடுமே இணைக்கணும். கீழேயும் பாருங்கள், நம்மளுக்கு 2 துணியுமே கரெக்டாக சேமாக வந்திருக்கு.
அந்த 1 இன்ச் டிஸ்டன்ஸ் தையலுக்காக விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பார்டர் பகுதியை கரெக்டாக சேமாக வச்சுக்கணும். நாலாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் கரெக்டாக 3/4 இன்ச் வருது. இங்கேயுமே கரெக்டாக 3/4 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இணைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கைப்பகுதியை பாருங்கள், அந்த பார்டரில் நம்ம வந்து அழுத்தமாக பிடிச்சிட்டு தான் இணைக்கணும்.
இப்போ பாருங்க நம்மளுக்கு 2 பட்டியுமே கரெக்டாக சேமாக வந்துருச்சு. எப்போதுமே சைடில் இணைக்கும் பொழுது இணைக்கிறதுக்கு முன்னாடியே டாட் பிடிச்சிட்டு தான் இணைக்கணும். இணைச்சதுக்கப்புறம் டாட் வந்து பிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ரோப்பும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி தச்சுக்கலாம். இந்த டிசைனை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.